Hello friends, welcome to our channel. In this video, ஒரு ஹெல்தியான கொள்ளு கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாப்போம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து ஒரு வடை சட்டியில போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இத ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை எடுத்து நம்ம அடுப்புல வச்சுக்கணும். அரிசியை பொறுத்தவரைக்கும் கொள்ளு கஞ்சிக்கு நமக்கு கொஞ்சம் சும்மா ஒரு அரை டம்ளர் ஒரு 100 கிராம் 150 கிராம் நம்ம ஆட் பண்ணா போதும். அத நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதல ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடுப்புல வச்சிரலாம். பாருங்க தண்ணி அதிகமா வச்சிருக்கோம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். சும்மா அது பல்ஸ் மோட்ல போடிங்கனாவே இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே உடைஞ்சு வந்துரும். அது போடிங்கனா அப்படியே டைரக்ட்டா போட்டுக்கலாம் அந்த இதல. அது போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டீங்கன்னா இந்த தோல்லாம் மிதக்கும். கொள்ளுல இருக்கிற அந்த தோல் மிதக்கும். கலர் சேஞ்ச் ஆகும். இந்த தோலை மட்டும் அப்படியே கரண்டியால அப்படியே மேலாவே எடுத்து அத கீழ ஊத்திடுங்க. அது தேவையில்ல. ஏன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அந்த தோல் வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் குக் பண்ணி கொடுத்தோம் அப்படினா நல்லா இருக்கும். பாருங்க எடுத்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரு 4-5 பல்லு பூண்டு ஸ்லைஸா ஆட் பண்ணிருக்கேன். மிளகு வந்து ஒரு 7-8 ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நம்ம இப்ப ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி நுர மாதிரி வரும். அது அழுக்கு மாதிரி வரும். அந்த அழுக்க நம்ம இந்த கரண்டில மேலாவே எடுத்து நம்ம போடலாம். அந்த பருப்பு அரிசில இருக்கிற அழுக்கு அது அப்படியே தண்ணில இருந்து வெளிய வரும். தட்டை போட்டு இந்த மாதிரி லைட்டா ஓபன் பண்ணி விட்டுறணும். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சா போதும். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அது டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும். நல்லா குக் ஆயிடும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 90% குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம salt ஆட் பண்ணப் போறோம். இப்போ 90% குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டீங்க அப்படினா நல்லா குக் ஆயிடும். அவ்வளவுதான். ஒரு ஹெல்தியான கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சளி காய்ச்சல் இருமல் இருக்கவங்களுக்கு இது நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி weight loss பண்றவங்க குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.